காட்டுல கிரிக்கெட். ஒரு வாட்டி என்ன நடந்துச்சுன்னா, எல்லா ஜந்துகளும் சேர்ந்து காட்டுல ஆடிட்டு இருந்தாங்க. அப்ப அங்க குரங்கு வராரு. மோட்டு குரங்கு வந்துட்டியா நீங்க? இந்த வாட்டி நகரத்துல இருந்து வர நீ ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்ட. ஆமா இந்த வாட்டி அங்கே நான் ரொம்ப நாட்கள் இருந்தேன். நான் ஒரு கிரவுண்ட் பக்கத்தில் இருக்கிற மரத்தில் தான் இருந்தேன். அங்கே மனுஷங்க எப்படி கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப என்ஜாய் கூட பண்ணேன். அது சொல்றத கேட்ட உடனே எல்லா ஜந்துகளும் மோண்டு குரங்குக்கு முன்னாடி வந்து நின்னு அது என்ன சொல்லுது அப்படின்னு கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது சொல்லி கொடுத்த உடனே அவங்க எல்லாருக்கும் கிரிக்கெட் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஆட ஒத்துக்கிட்டாங்க. மனுஷங்க கிரிக்கெட் விளையாட சந்தோஷம் படும்போது நாம இதுக்கு விளையாடக்கூடாது. நான் தான் யோசிச்சேன். அதுக்கு தான் பேட்டு மாலை எடுத்துட்டு வந்திருக்கேன். அவ்வளவுதான், வேற என்ன வேணும்? அப்புறம் அவங்க எல்லாரும் ஒரு நல்ல இடத்தை பார்த்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் எல்லாருமே சந்தோஷமா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ராமு யானை பால் போடுது. அதுக்கப்புறம் சோட்டு மானு ஷாட் அடிக்குது. ஏண்டா பால் ரொம்ப தூரமா போகுது. அவங்க 2 பேரும் பால் தேட போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் மானு ஜாலியா ரன்ஸ் எடுத்துட்டு இருந்தது. ஆனா அவங்களுக்கு தெரியாது அங்கேயே அவங்களுக்காக ஒரு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்குன்னு. இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய வேட்டைக்காரனா, ரொம்ப பெரிய. நான் இங்க பெருசா வேட்டையாடுறதுக்கு இங்க வந்துருக்கேன். கொஞ்ச தூரத்துல ஒரு அழகான கரடி உட்கார்ந்து நல்ல சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டு இருந்தது. வேட்டைக்காரன் காலுவ பார்த்த உடனே அவன் ரொம்பவே சந்தோஷப்பட்டுடுறான். இப்போ அந்த பாலுவை நான் வேட்டையாடி வரலாறுல என்னோட பேரை அச்சடிக்கிறேன். அவன் அவனோட கன் எடுத்து காலுவ பாயிண்ட் அவுட் பண்றான். காலுவ அவன் ஷூட் பண்ண இருக்கான். இன்னொரு பக்கம் அவங்க கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. ராமு பேட்டிங் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் சோட்டு பவுலிங் பண்ணிக்கிட்டு இருந்தது. யானை ஷாட் அடிக்குது. அந்த வேட்டைக்காரன் காலுவ இன்னொரு செகண்ட்ல சுட போறான். அதே நேரத்துல பால் வந்து அவன் தலை மேல விழுது. அதுக்கப்புறம் அவனுக்கு தலை சுத்துது. மயங்கி கீழே விழுந்துடுறான். அட ராமையான கொஞ்சம் மெதுவா அடிடா டேய். பாரு பால் எவ்வளவு தூரத்துக்கு போயிடுச்சு. உங்களால இவ்வளவு வேகமா அடுக்க முடியல, அதனால உங்களுக்கு போறாம. உனக்கு சத்தியம் அதிகம்தான். அதுக்கு தான் கொஞ்சம் மெல்லமா ஆடின்னு சொல்லினே இருக்கும். நான் விளையாட மாட்டேப்போ, போடா நான் போறேன் அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட இருக்க பேட்டை விசிறி அடிச்சிடுறான். அடே என்னடா ஆச்சு உனக்கு? இனிமே நீங்க என்னோட நண்பர்கள் இல்ல, என்கிட்ட நீங்க பேச வராதீங்க. ஒரு பக்கம் யானை கூட கோச்சுக்கிட்டு போயிடுது. இன்னொரு பக்கம் கீழே விழுந்த வேட்டைக்காரன் கூட எழுந்துடுறான். இந்த காடு ரொம்ப ஆபத்தானது போல. யார் தாக்குனாங்க? நான் வலைய போட்டே ஆகணும். அப்படி நினைச்சு ஒரு இடத்துல அவன் வலைய விரிச்சிட்டு போறான். அப்புறம் அவன் அவனோட டென்ட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறான். இன்னொரு பக்கம் ராத்திரி ஆனதால ஜந்துகள் கூட ஆடுறத நிறுத்திடுதுங்க. எனக்கு மோட்டு குரங்க கிரிக்கெட் விளையாடுறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி வாங்க எல்லாருமே போய் தூங்கலாம், காலையில மறுபடியும் விளையாடலாம் அப்படின்னு எல்லா ஜந்துகளும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் ராமு கோவத்துல நடமாடிட்டே இருந்தான். ரொம்பவே இருட்டாயிட்டு இருந்தது. ஆனா கூட அவன் காட்டுல திரிஞ்சுக்கிட்டே இருந்தான். அப்புறம் சடனா அவன் ஜோரா கத்த ஆரம்பிக்கிறான். அட இது ராமு யானையோட சத்தம். அவன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான் போலயே. ராத்திரி அவனை தேடுறது ரொம்ப கஷ்டமாச்சே. அப்புறம் அவங்க 3 பேரும் காலையில எப்ப ஆகுதுன்னு சொல்லி வெயிட் பண்றாங்க. அவங்க அந்த ராத்திரி முழுவதும் தூங்காமையே வெயிட் பண்ணாங்க. காலையில ஆன பிறகு மோண்டு பேட் பால் எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட வருது. வாங்க விளையாட போலாம். மோட்டு குரங்க கண்டிப்பா விளையாடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ராமு யானையை நம்ம தேடி ஆகணும். ராத்திரி அவன் கத்துற சத்தத்தை நான் கேட்டேன். இன்னொரு பக்கம் வேட்டைக்காரன் கூட எழுந்துடுறான். அவன் எந்திரிச்சு அவன் முகத்தை கழுவிக்கிட்டு அதுக்கப்புறமா அவன் போட்டிருந்த வலைய பாக்குறதுக்கு போறான். அங்க போய் பார்த்தா யானை சிக்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அடப்பா, ஒரு யானை, இத வித்தா எனக்கு நிறைய காசு கிடைக்கும். ஐயோ, இந்த வேட்டைக்காரன் என்ன தூக்கிட்டு போயிடான் போலியா. நான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போடாம இருந்திருந்தா அவங்க கூடவே இருந்திருப்பேன். இப்படி வந்து வலையில மாட்டிருக்க மாட்டேன். இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாத. வேட்டைக்காரன் அவன் பக்கத்துலயே உட்கார்ந்து போன்ல அவன் பேச ஆரம்பிக்கிறான். சார், ஒரு யானையை பிடிச்சிருக்க, சீக்கிரமா வண்டி அமுச்சு வைங்க, இது ஓடுறதுக்குள்ள. அப்புறம் எல்லா ஜந்துகளும் அங்க வராங்க. அவங்க அங்க வந்து ராமு யானைய பார்த்த உடனே எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க.
அட ராமு, எப்படிடா இந்த வலையில வந்து மாட்டிக்கிட்ட? அப்புறம் அந்த வேட்டைக்காரன் அவ்ளோ ஜந்துக்களை பார்த்து அவன் ரொம்பவே ஆச்சரியப்படுறான். அப்புறம் அவன் கன் அவன் எடுக்கிறான். எல்லாரும் கையை தூக்குங்க. ஐயோ, நான் என்ன பேசிக்கிட்டே இருக்கேன்? ராத்திரி பைத்தியம் மாதிரி அங்க அங்க சுத்தினே இருந்தேன். அதனால இந்த வேட்டைக்காரன் என்ன வந்து பிடிச்சிட்டான். இந்த விலங்குங்க என்ன பேசிக்கிட்டே இருக்கு? கன் இருக்கு, ஒர்க் ஆக மாட்டேங்குது. அவன் செக் பண்றான், அந்த கன்ல புல்லட்டே இல்ல. ஐயோ, இதுல புல்லட்டே இல்லையே. இவங்களை எப்படி நான் கொல்லுவேன்? என்ன பரவாயில்ல, நாங்கள் உன்னை இந்த வலையிலிருந்து விடுவிக்கிறோம், நீ கவலைப்படாத. அப்புறம் வேட்டைக்காரன் கொஞ்சம் அப்படியே அமைதியா ஆயிடுறான். என்ன சொல்றீங்க? நான் ஒன்றும் பைத்தியம் இல்ல, ஒரு வேட்டைக்காரன். நீங்க என்ன பார்த்து பயப்படணும். என்ன பார்த்தா உங்களுக்கு பயமே இல்லாத மாதிரி பேசுறீங்க. அடே, இவன் நம்மளை திட்டுறான்டா. நம்ம இவனை பார்த்து எவ்வளோ பயப்படுறோன்னு காட்டிட்டா போச்சு. அப்புறம் மோன்டோ குரங்கு அவன் கிட்ட ஓடி போய் அவன் கிட்ட இருக்க கன்னை பிடுங்கி அந்த கன்னை தண்ணிக்குள்ள போட்டுடுறான். இல்ல, என்னோட துப்பாக்கிய தண்ணியில போட்டுட்டேங்கல்ல, இப்போ நான் இதை எப்படி தேடுவேன்? வா, நாங்க உனக்கு உதவி பண்றோம் அப்படின்னு சொல்லி காண்டாமிருகம் ஓடி வந்து வேட்டைக்காரனை அதோட கொம்பால குத்திடுது. அப்புறம் வேட்டைக்காரன் அந்த நதிக்குள்ள போய் விழுந்துடுறான். அப்புறம் எல்லா ஜந்துக்களும் சேர்ந்து ராமுவ அந்த வலையில இருந்து வெளியே எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து அந்த வலைய நல்லா கீழ்ச்சி போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷமா காட்டுக்குள்ள போறாங்க. எல்லா ஜந்துக்களும் மறுபடியும் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. இத போடு. இந்த அடி வாங்கிக்கோ. இப்ப மறுபடியும் ராமுவோட டர்ன் வந்துடுச்சு. ராமு, இந்த வாட்டியாச்சும் கொஞ்சம் மெதுவா ஆடுறாடே. சரி சரி, அடிக்கிறேன். பவுலிங் பண்றா. அவனுக்கு கொஞ்ச தூரத்திலேயே நல்லா தண்ணியில நனைஞ்சு எழுந்து கோவத்துல வேட்டைக்காரன் நடந்துட்டு வந்துட்டு இருந்தான். அவன் கண்ணுல அவ்வளவு கோவம் தெரிஞ்சிட்டு இருந்தது. இப்ப அவனோட கையில கன்னுக்கு பதிலாக வில்லு மற்றும் அம்பு இருந்தது. இவங்க பண்ணது சரியில்லை. இவங்களுக்கு நான் யாருன்னு கண்டிப்பா காட்டி ஆகணும். நான் ரொம்ப டேஞ்சரான வேட்டைக்காரன். அப்புறம் அவன் கிட்ட இருக்க அம்பை எடுத்து காண்டாமிருகத்துக்கு குறி வைக்கிறான். அப்ப சோட்டு மானு ராமு யானைக்கு பவுலிங் போடுது. தோப்பாரு அடி. ராமு ஷாட் அடிக்கிறான். வேட்டைக்காரன் அந்த அம்ப விடுற சமயத்துல சரியா அந்த பால் போய் அவனோட நெத்தி மேல விழுது. அப்புறம் அவன் தலை சுத்தி கீழே விழுந்துடுறான். அப்புறம் எல்லா ஜந்துகளும் ஓடோடி அவன் கிட்ட போறாங்க. அட, இவன் மறுபடியும் வந்துட்டானே. இவ செத்துட்டான் போலியே. அப்புறம் அவன் கோவத்துல ஏஞ்சி நின்னு அப்புறம் கோவமா அவன் இப்படின்னு சொல்றான். நீ தூரம் போங்க. நான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பயங்கரமான வேட்டைக்காரன், ரொம்ப பயங்கரமானவன். அது இவ என்ன சொல்லிக்கிட்டே இருக்கான்? எனக்கு என்ன தோணுதுன்னா, பாலு பட்டுச்சுல, அதனால எல்லாத்தையும் மறந்துட்டான் போல. இவன் நாய் போல பண்றான்டா. எல்லா ஜந்துகளும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேட்டைக்காரன் கூட நாய் மாதிரியே பம்பிக்கிட்டே அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். உலகத்திலேயே ரொம்ப பெரிய வேட்டைக்காரனா?